நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு அப்புறமா வெளியாகி இருக்க நடிகர் தனுஷோட படம் வந்து பார்த்தீங்கன்னா குபேரன். அந்த படத்தை இயக்குனவர் சேகர் கமுலா அப்படின்ற ஒரு தெலுங்கு டைரக்டர். இந்த படம் குறிப்பாக தெலுங்கு மற்றும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இரண்டாவது படம் சார் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட நேரடி இரண்டாவது தெலுங்கு படமாக இருக்குது. தமிழையும் சேர்ந்து வெளில வந்திருக்கு. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனாக நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி பல முக்கியமான ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. பக்ஸ் உட்பட பல பேர் வந்து தமிழ்காரங்க நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கு இசையமைச்சர் யாரும் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ஸோட சவுண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபேரன் படத்தில் டிஎஸ்பி மியூசிக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. இந்த பொய் வடா சாங் உட்பட பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் மாதிரியே வந்து இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பல ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியை அனிருத் கையில் வச்சிருக்க மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியை டிஎஸ்பி வந்து கையில் வச்சிருக்காரு. தமிழ்லையும் எக்கச்சக்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு. சரிகமா பதனிசா டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பண்ணி பாட்டு வந்துச்சு. இப்போ அனிருத்தோட கையில் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குது. சரி, ஓகே, இந்த குபேரன் படத்தில் என்னென்ன விஷயங்களா இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். குபேரன் படம் என்ன ஒரு ஒன்லைனா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் திடீர்னு பணக்காரனா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்குது. குறிப்பாக இதுக்குள்ளே வந்து ஒரு கார்ப்பரேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து நுழைச்சிருக்காங்க. குறிப்பாக என்னப்பா பிச்சைக்காரன் ஆல்ரெடி பிச்சைக்காரன் படத்துலேயே வந்து ஒரு பணக்காரன் வந்து பிச்சைக்காரன் நடக்கிறது தானப்பா ஒரு கதை அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தோன்னா தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காரராக இருக்கார். நாகார்ஜுனா ஒரு கார்ப்பரேட் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருக்கார். இவங்களுக்கு பினாமியாக காட்டுறதுக்கு ஆள் தேவைப்படுது. அதனால் ஒரு 4 பிச்சைக்காரங்களை சூஸ் பண்ணி அவங்கள பணக்காரனாக மாற்றுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ். திடீர்னு இந்த பணக்காரனாக வர தனுஷ் என்னமான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறார், என்னமான விஷயங்கள்லாம் அவரோட வாழ்க்கையில் நடக்குதுன்றது அந்த படத்தோட ஃபுல் பிளாட்டாகவே இருக்குது. படம் ஒரு சில இடங்களில் விறுவிறுப்பாக போய் ஒரு சில இடங்களில் சலிக்காமல் இருந்தாலுமே படத்தோட நீளம் 3 மணி நேரம் 2 நிமிஷம்ன்றது பார்த்தீங்கன்னா அப்பா சாமி எப்படா விடுவீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. குறிப்பாக ரசிகர்கள் பல இடங்களில் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்போ ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஒஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல இடங்களில் வந்து பப்ளிக் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே வந்து 3 மணி நேரம்ன்றது ரொம்ப பெருசான ஒரு படம் தான். அப்படி இருந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தனுஷோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சலிப்புன்றதை இல்லாமல் பார்த்துக்குது. தனுஷ் தவிர மற்ற காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் இதெல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியலன்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தாண்டி தனுஷ் பல இடங்களில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுறார். உடல் பொருள் ஆவி அனைத்தும் போட்டு நடிச்சிருக்காருன்ற மாதிரி விஷயங்கள்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஒரு சில இடங்களில் இந்த மரியான் தனுஷ் எல்லாம் நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வந்து போகிறாரு. ஒரு சில சம்பவங்கள் பிச்சைக்காரர்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திடீர்னு யாருப்பா இப்படிலாம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக யோசிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு படம் மட்டும் தான். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் திடீர்னு உங்கள் லைஃப்பில் ஆனால் எப்படி இருக்குன்ற மாதிரி திடீர்னு ஒரு கற்பனைக்குள்ளே நம்ம போயிட்டு வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பிச்சைக்காரர்கள் என்னமான சம்பவங்கள்லாம் சந்திக்கிறாங்க, அந்த பொது புத்தியில் பிச்சைக்காரர்கள் மீதான அந்த பார்வை எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சில இடங்களில் அப்படியே உடச்சி பட்டவர்த்தனமாக காட்டியிருக்கு. குறிப்பாக தெலுங்கு டேரக்டர் எடுத்திருந்தாலுமே ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு ரொம்ப மீட்டப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வாரிசு படம் மாதிரி ரொம்பவே வெளியே தள்ளி போயெல்லாம் இல்லை. இருந்தாலும் அந்த படத்தோட நீளம் அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஃபீட்பேக் தான் தர்ற மாதிரி இருக்குது. இதையும் தாண்டி தனுஷோட நடிப்பு இதெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சமீபத்தில் வந்த படத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சார்ந்த விஷயங்களை ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களே பேசியிருக்கு. கோயிலுக்கு வெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பிச்சைக்காரராக இருக்கார். பல கோயில்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து மையப்படுத்தின மாதிரி இந்த படம் வந்து இந்த பிச்சைக்காரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து காட்டியிருக்காங்க. நாகார்ஜுனாவோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடும் இல்லாமல் நெகட்டிவ் சைடும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடை வந்து காட்ட வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக நாகார்ஜுனாவோட இன்னொரு படம் வந்து கூலி வந்து விரைவில் வெளிவர இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில். அந்த படத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்ற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இந்த படத்திலே கொஞ்சம் யூகிக்கு பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பாக்கியராஜ், ஹரிஷ் பேராடி இவங்களோட நடிப்புலாம் ராஷ்மிகா மந்தனா இவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. குறிப்பாக தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பாக்கியராஜ் வந்து தடம் படித்து இருக்கிறார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அதை தாண்டி படத்தில் பல இடங்களில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு சில இடங்களில் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடா உயிரா அப்படின்ற மாதிரி விஷயங்களில் பிரியாணி சாப்பிட்டுட்டு தண்ணிக்குள்ளே குச்சி ஓட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இடம் பெற்றிருக்கு. குபேரன் படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 6.5 7 அந்த ரேஞ்சு கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10க்கு. அதையும் தாண்டி ஒரு வாட்டி தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நிஜங்களை தாண்டின விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிதர்சன வாழ்க்கையில் நம்மளோட ஒரு சில விஷயங்களை ஒத்துப்போக விதமான இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. காத்திருந்து பார்க்கலாம். 120 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட குபேரன் பிச்சைக்காரன் ஆகிறானா இல்லை உண்மையாகவே குபேரனா சம்பாதிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ஆஃபீஸில். நன்றி, வணக்கம்.